எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச அது மட்டன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த மட்டனை வச்சுட்டு நம்ம கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எண்ணெயில பொரிச்சு போட்டு குழம்பு வைப்பாங்க. ஒரு சிலர் கோலாவை வந்து இட்லி பானையில வச்சு வேக வச்சுட்டு போடுவாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அதை நம்ம டைரெக்டாகவே குழம்புல போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அந்த குழம்பு எப்படி சிம்பிளாக சூப்பராக நல்லா சுவையாக எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. அந்த குழம்பு எப்படி சிம்பிளாக சூப்பராக நல்லா சுவையாக எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நல்ல முத்தின தேங்காய் அப்படிங்கிறதுனால அதில் இருக்க மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதையே என்ன பண்ணுங்கள், ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதிலே போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்குவோம். இதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா புளிஞ்சிடணும், தண்ணியே இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ண, கடையிலேயே கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கொத்துக்கறி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி மட்டன்லாம் வாங்கிட்டு பாதி வந்து எலும்பு குழம்பு வச்சுட்டு பாதி வந்து என்ன பண்ணியிருக்கேன், வெறும் சதையாக எடுத்து போட்டு நம்ம மிக்சிலேயே கூட இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நல்லா பொடி பொடியாயிரும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, இந்த கரம் மசால் பொடி இருக்கும் இல்லைங்களா, அது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், எல்லாம் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம இந்த மட்டன் அரைப்போம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மட்டன் வந்து இந்த அளவுக்கு எப்படி அரைச்சிருக்குன்னு பார்ப்போம். நல்லா பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இதில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாலாம் இருந்தது இல்லைங்களா, எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம். பாருங்கள், நல்லா பூ மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் பொட்டுக்கல்ல வந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடல மாவு ஏன் போட்டு நம்ம பிணையிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருண்டை வந்து பிரிஞ்சு குழம்புக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கணும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கங்க. இந்த சைஸுக்கு நம்ம பால் உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சைஸாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கூட நீங்கள் உருட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் உருட்டி போட்டு நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்னதாக உருட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்பாசி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம், ரொம்ப போட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சுட்டு நான் போடுறேன். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லாத்துலேயும் எடுத்து நான் மட்டன் அரைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ மீதி இருக்க பொடியை இதில் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் எண்ணெய்க்குள்ளேயே போட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையே ஊற்றிக்கலாம். இது தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் இந்த பச்சை வாசம் போக இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மூடியை வச்சு மூடிக்குங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் இந்த மட்டன் பால்ஸ் எல்லாம் இதில் போடலாம். மல்லி இலையும் போடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும்.
பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு. அப்போ தான் நீங்கள் உருண்டையெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருண்டை, அது எல்லாமே இதை மெதுவாக அதில் போட்டுடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக போட்டுக்குங்க. போட்டுட்டிங்கன்னா நீங்கள் போடுற உருண்டையெல்லாம் பிஞ்சு வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நீங்கள் குழியான பாத்திரம் ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உருண்டை வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சு மூடிடலாம். இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், ஏன்னா குழம்பு சுண்டி போயிடும் உங்களுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலையே இந்த உருண்டை வந்து வேகணும். பாருங்கள் இப்போ மட்டன் பால்ஸ்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள் ஒன்றும் கூட கரையவே இல்லை. நம்ம இந்த மாதிரி நீல ஷேப்பில் போட்டோம் இல்லைங்க, அதுவுமே உங்களுக்கு கரையலை. பாருங்கள் உருண்டை ஷேப்பில் போட்ட மட்டனுமே உங்களுக்கு வந்து மட்டன் பால்ஸ்லாம் உங்களுக்கு கரையாமல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதில் தேங்காயும் சோம்பு முந்திரி பருப்பு இதை போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதெல்லாம் போட்டு உடனே பால்ஸ்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ பார்த்துட்டு ஊற்றிக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. நல்லாவும் மட்டன்லாம் பால்ஸ்லாம் பாருங்கள் எதுவுமே உடையாமல் ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. பாருங்கள் இப்போ இதை எடுத்து வச்சு எப்படி பரிமாறலான்னு பார்ப்போம். பாருங்கள் கோலாலாம் நல்லா வெந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கோலாலாம் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா மெத்துன்னு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் எண்ணெயில் போட்டு செஞ்சாலும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சு செய்கிறதும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது, கல் மாதிரி போயிடும். இது அந்த மாதிரி உருட்டி நம்ம செய்யும் போது பாருங்கள் மட்டன்லாம் நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா அந்த மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம். இந்த குழம்பு வந்து